உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வடிவேல், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 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 கோணம் எப்படி இருக்குது? எப்படி புரிந்து கொள்ள ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் 2 பேர் சேர்ந்து இணைந்து வைக்கிறாங்க, ஆட்சி அமைக்க நினைச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுவெளியில் இருக்குது. திரு சி வி சண்முகம் உட்பட பலரும் அதை பற்றி பேசிட்டாங்க. இன்றைக்கி தாவேக்கால போய் சேரக்கூடியவர்கள் வரைக்கும் அது எல்லாமே சொல்லிட்டாங்க. விஜயபாஸ்கரில் வரைக்கும் எல்லாரும் அதை சொல்லியிருக்காங்க. பாஜகவும் அது கூட இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சு கொண்டுருது? பாஜகவுடைய தரப்பில் முதல்ல போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக திமுக அதிமுக 2 பேரும் வந்து மனு கொடுக்குறாங்க. ஒரே ஒற்றை விஷயம் என்னென்னா, ஆளுகின்ற ஆட்சி மேலே குதிரை பேர குற்றச்சாட்டு, மற்ற இருவர் மேலே அவங்க அமைச்சரவை இடம்பெற்றிருக்காங்க குற்றச்சாட்டு ஒன்று தான் சார். குற்றச்சாட்டு வந்து என்னை கேட்டால், நீங்கள் இந்த விஷயத்தை திமுக அதிமுக பாஜக இது வந்து ஒரு கற்பனை, இது வந்து அவங்களுக்கான ஒரு கற்பனை, அவங்களோட இதை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா வந்து இன்றைக்கி திமுகவும் பாஜகவும் ஒரு எதிர் துருவத்தில் இருக்காங்க. கொள்கை வடிவத்திலும் தெரியும், அது தமிழ்நாடு மக்கள் 8 கோடி மக்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு எதிர்ப்பில் இருக்காங்க என்னங்கிறது. இது வந்து அவங்களோட ஒரு கற்பனை, இல்லை அவங்களோட சிந்தனை. ஏன்னா ஒரே கம்ப்ளைண்ட்டை போய் வைக்கிறாங்க அப்படின்னு. உண்மையை கேட்டால் அது ஒரே கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டால் இது வந்து கம்ப்ளைண்ட் கூட சொல்ல முடியாது. இது நேரடியாக மக்களுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய இது ஒரு உண்மை சம்பவம். இது குதிரை பேரங்கிறது இது நிச்சயமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் வந்து தன் பதவியை வந்து தேர்ந்தெடுத்து 1 மாத காலத்திற்குள், அதாவது சட்டமன்றத்திற்குள்ள போய் பதவி ஏற்று ஒரு 2-3 நாளைக்குள்ள தன்னோட சட்டமன்ற பதவியை வந்து ராஜினாமா செய்கிறாங்க அப்படின்னா, ராஜினாமா செஞ்சுட்டு தலைமைச் செயலகத்திலே போய் சேர்றாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் குதிரை பேரமா இல்லையா அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள்கிட்டே விட்டுடலாம். இதை வந்து எதிர்க்கட்சிகள் போய் கவர்னர்கிட்ட போயிட்டு மனுவாக கொடுத்து இல்லை புகாராக கொடுத்தா தான் இது குதிரை பெறமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் கிடையாது. இது நிச்சயமாக இதில் என்ன மாற்றுக்கிறது இருக்குது? நிகழ்வு அது சார். நீங்கள் சொன்ன நிகழ்வு அது. அவங்க சட்டமன்றத்தில் வந்து உடனடியாக ராஜினாமா பண்ணி, அது வந்து நிகழ்வு. அந்த நிகழ்வு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? அந்த புள்ளியில தான் இந்த 3 கட்சியும் ஒருமிச்சு இருக்காங்கிறத சந்தேகத்தில். இதுல வந்து மக்கள் கூட இதுல ஆசைப்படுவாங்க. 1,72,00,000 மக்கள் மட்டும்தான் விஜய்க்கு வந்து ஆதரவா, தாவேக்காக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. மீத கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் வந்து தாவேக்கா ஆட்சி வரக்கூடாதுன்னு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5,80,00,000 வாக்குல பதிவானது 4,90,00,000 வாக்கு பதிவா இருக்கு. அதுல 1,72,00,000 வாக்குகளை கழித்துட்டு மீத வாக்குகள் வந்து விஜய் முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு மாற்ற வாக்களிச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட மனப்பான்மை என்ன இருக்கும்? நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கருக்கு வாக்களித்த ஒரு மக்கள் குடிமகனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இரட்டலை சின்னத்தில் நின்ற விஜயபாஸ்கருக்கு வாக்களிச்சிருக்கேன். அவர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எம்எல்ஏவாக இருக்கணும். அவர் வந்து இரட்டலை சின்னத்தில் நிற்கிறனால தான் நான் அவருக்கு வாக்களிச்சிருக்கேன். அவர் உடனே வந்து இப்போ என்னோட மக்களுக்காக பணியாற்றாமல் நான் வாக்களித்த 10 நாள்லேயே போய் ரிசல்ட் வந்தோன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்கிறார் அப்படின்னா, அதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள்கிட்ட கேட்டுட்டு தானே போறாரு சார். இது என்ன சார்? சார் மக்கள்கிட்ட நினைக்கிறேன்னா அதே மாதிரி வாக்கெடுப்பு நடத்தி எந்த தொகுதியில் அவர் எலெக்ட் ஆனாரோ அந்த தொகுதி மக்கள்கிட்ட நான் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கிறாரு. என்ன சொன்னா, எப்படி அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தேர்தல் நடந்து அங்கே இருக்க 3 லட்சம் மக்களும் வாக்களித்து 60,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சு ஒரு அதிகாரப்பூர்வமாக போயிருக்காரு. இப்போ வந்து அவர் அதான் சார் அவர் தேர்தல் நடத்த முடியாது. அதான் சார் நான் சொல்றேன். இவரா வந்து நான் மக்கள்கிட்ட கேட்டுட்டேன், அதனால நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது என்ன ஜனநாயகத்தில் என்ன விஷயம் இது? இப்படி அது மாதிரி தான் மீது 6 எம்எல்ஏக்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு போனாங்களா? தேர்தல் நடந்திருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு காரணம், உண்மையிலேயே ஒரு ரீசனபிளான காரணம், இல்லை 1 வருடங்கள் தேர்தல் முடிஞ்சு 1 வருடங்கள் ஆயிடுச்சோ இல்லை 2 வருடங்கள் ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஆட்சியை வந்து அதிமுகனால கொடுக்க நல்ல ஒரு அரசாங்கத்தை வந்து இந்த கட்சி நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 நாட்களுக்குள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரே ஒழுங்காக நடந்து முடியலை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு உங்களோட பதவி ஆசைக்காக நீங்கள் வந்து ஒரு கட்சியில் போய் திரும்ப சேர்றீங்க அப்படின்னா, அப்போ அது வந்து குதிரை பேரமா இல்லையா? அந்த குதிரை பேரத்தை வந்து நீங்கள் திமுக அதிமுக பாஜக சேர்ந்து கொடுத்தா என்ன, சேராமல் தனித்தனியாக போய் கொடுத்தானே, இல்லை ஒன்றா போய் கொடுத்தாலும் இது கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் தானே? இது நிதர்சனமான ஒரு உண்மை தானே? குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நிகழ்வின் அடிப்படையில் அது நடவடிக்கை எடுக்க இல்லை சார். இது வந்து பார்க்குற 8 கோடி மக்களுக்கும் தெரியும் இது தப்பு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறது ஒரு தவறு, இது ஒரு குதிரை பேரம்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குதிரை பேரத்தை நான் சொல்லலை சார், சிபிஎம்மும் கண்டிச்சிருக்காங்க, சிபிஐயும் கண்டிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் கண்டிச்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் கண்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தாவேக்கா தவிர்த்துட்டு மற்ற அனைத்து கட்சிகளும் கண்டிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க யாரும் போய் கவர்னர்கிட்ட புகாராக கொடுக்கல. திமுக அதிமுக பாஜக 3 பேரும் போய் புகாரா கொடுத்துருக்காங்க. நீங்க புகார் கொடுத்தவங்க எல்லாரையும் சேர்ந்து இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறது அதுதான் முதல்ல ஒரு தவறான விஷயம். ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை வந்து நீங்க வந்து அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிடாது. அந்த தவறை வந்து என்ன பண்ணி எது மூலமா நடவடிக்கை எடுக்கலாமோ அந்த நடவடிக்கையை நோக்கி நகரும் போது அந்த 3 கட்சிகளும் ஒரு கூட்டணி சேர்ந்துட்டு அரசியல் நகர்வு அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த விதத்தில் நான் தேவைகளின் அடிப்படையில் அந்த தேவைகள் வந்து எதிர்கால தேவைகளின் அடிப்படையில் இது போன்ற ஒரு சூழலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சு அது ஏற்கனவே
ஏற்கனவே நடந்த விஷயமா தானே இருக்கு. அந்த புரிதல் அப்படித்தானே வருங்கிறது தானே பார்வை. இது வந்து எதிர்கால தேவையெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். இப்போ வந்து பாஜக வந்து இவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்லாம். அந்த மாதிரியான எந்த ஒரு மக்கள் 107 சீட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சில கட்சிகள். 118 சீட்டு மெஜாரிட்டி இருக்கு, அவங்க ஆட்சி நடத்துறாங்க. நாளைக்கே வந்து விடுதலை சிறுத்தைகளோ இல்ல சிபிஐ சிபிஎம்மோ வெளிநடப்பு வெளியே ஆட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்களோ அப்படிங்கிற பயத்துல தாவேகா இன்னைக்கு என்ன பண்ணுது, 118 மெஜாரிட்டி நம்ம கட்சியில் இருக்க வேட்பாளர்களே வாங்கிடணும், நம்மளே 118 எம்எல்ஏக்களை கொண்டுட்டு வரணும்னு அவங்க குதிரை பேரம் நடத்துறாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். என்னன்னா 120ங்கிறது வந்து இப்போ எங்களுக்கு தோழமையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய எண்ணிக்கையோடு சேர்த்து 120 நாங்கள் இருக்கோம். அவங்களா ரிசைன் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வர்றவங்கள நாங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதனால வர்றவங்கள நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒருவேளை அவங்க மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது அந்த நடவடிக்கைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் போய் அவருக்கு இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு அவங்க கேட்டு நீங்கள் அந்த பதவி ரிசைன் பண்ணுங்கள், உங்கள் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தால் நீங்கள் சொல்கிற குதிரை பேர குற்றச்சாட்டுங்கிறது ஓகே. பாஜக சேர்ந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் நின்று அந்த இன்னொரு தேர்தலுக்கான வழிவகைகள் செஞ்சதே இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 2 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணதை பற்றி நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோமா? அது அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஜனநாயக உரிமை. அது 2 தொகுதியில் நிற்கலாம்னு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அதை நாங்கள் விமர்சிக்கல. நீங்க மீத இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினர்களே அதே நிர்பந்தத்திலான் சார் வருது எலெக்ஷன். நான் என்ன கேக்குறேன்னா, அங்கேயே அதே தானே வருது. சரி, அப்ப நீங்க 8 பேரை நீங்க அன்னைக்கு கைது பண்ணிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில வந்து சேர்ந்தா அது வந்து ஜனநாயகம். திமுகல இருந்து உங்க கட்சியில இருக்க எம்எல்ஏக்களை வந்து யாரோ 2 பேர் வந்து கூப்பிட்டாங்க, அதனால வந்து அவங்க வந்து அந்த கட்சிக்கு போறதுக்கு முயன்றாங்க, அதனால வந்து நாங்க அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி நீங்க நடத்துறது அது ஜனநாயகமா? திமுக பண்ணா குதிரை பேரம், தாவேகா பண்ணா அது என்னது? திமுக வந்து திமுக டிசைட் ஆகல யார் பண்ண போறா? நீங்க திமுக இருந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 8 பேர் கைது சொல்றாங்க. செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு, கைது பண்ணிருக்காங்கல்ல. குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது அவர் ஐபி திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் குற்றச்சாட்டு காவல்துறை சொல்லி இருக்குது. சரி, அது ஒண்ணு. நம்ம வந்து அது இன்னும் இல்ல விசாரணையில் இருக்கு. அதுதான் விசாரணை இருக்கு. கடுமையான வார்த்தைகள்ல ஸ்டாலினை விமர்சிக்கிறாரு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அசிங்கமா இல்லையான்னு விமர்சிக்கிறாரு. நான் இல்லன்னு மறுக்கல. அந்த குற்றச்சாட்டு தான் இருக்குன்னு சொல்றேன். இப்ப என்னன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் வந்து தாவேகா அரசு மீது திமுகவோ அதிமுகவோ வைக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களை செஞ்சா சரி, அவங்க சொன்னா அல்லது அவங்க போன்ற ஒரு பேரம் பேசினா தப்பா, அப்படி அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல. நிர்பந்தத்தின் அடிப்படையில், ஃபோர்ஸின் அடிப்படையில் நீங்க ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வாங்க அல்லது நீங்க வரலைன்னா நீங்க உங்கள் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு த்ரெட்டன் பண்றது இருக்குல்ல, அது வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம இந்த நிகழ்வுக்கு நம்ம டிபேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஆட்கள் என்று தொடர்புடையவர்கள் எனக்கு இந்த மாதிரி ஃபோனை வந்து 50 கோடி ரூபாய் பேரம் பேசுகிறாங்க, நீ எம்எல்ஏ விட்டு போட்டு வந்துரு, ராஜினாமா பண்ணிட்டு வந்துரு அப்படின்னா இதை எப்படி பார்க்கறதுன்னு தான் கேள்வி. இல்லை சார், நீங்களே நான் எந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து விட்டுட்டீங்கன்னு. நான் இந்த குற்றச்சாட்டை வந்து நான் சொல்லலை, இல்லை நீங்கள் சொல்லலை, இல்லை வந்து வேறு எதிர்கட்சிகள் சொல்லலை. கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ தெளிவாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டி கொடுக்குறாரு. விஜய் அவர்களை நான் சந்தித்தேன். விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு எங்கள் வர சொல்லிடுங்க, நம்ம தனியாக நின்று நீ எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுவோம், நானே வந்து நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணி அவங்களை வெற்றி வாய்ப்பை கொண்டுட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? விஜய் சொன்னாருன்னு வைகோ பேட்டி அளிக்கிறார். ஓகே, அப்போ அந்த குற்றச்சாட்டை யார் சொல்கிறார்? அது வந்து குற்றச்சாட்டுங்கிறதே தெரியாமல் வைகோ பேட்டி கொடுக்கணுங்கிற பேட்டி இதில் தன்னோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிட்டார். அப்போ இதுக்கு மேலே யார் வாக்குமூலம் கொடுக்கணும்? கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் வந்து எங்கள் கட்சியில் நின்று பிரச்சாரம் பண்ணி நான் அவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது இதுக்கு பேர் என்ன சார்? இதுதானே சார் குதிரை பேரம்? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? நான் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து வர முடியும்? இதுதான் சார் உண்மையான குதிரை பேரம். இந்த குதிரை பேரத்தை வைகோவே ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வைகோவை கூப்பிட்டு தாவேக்காரங்களாம் ஐயா நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம், நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதீங்க, இதுக்கு மறுப்பு தெரிவிங்கன்னு சொல்லி 2 நாளுக்கு அப்புறம் திரும்ப வைகோ மறுப்பு கொடுக்குறாரு. அப்போ வைகோ சொன்னது இல்லைன்னு ஆயிருமா, இல்லை அது வந்து இன்னைக்கு அது பொய்ன்னு ஆயிருமா? இதுதான் சார் உண்மையான குதிரை பேரம். இப்போ அதே கான்செப்ட் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 50 கோடி கொடுத்து அழைக்கிறான்னு சொல்லிட்டு, அதே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணும்போது அவர் சொன்னார், என்னைய தாவேக்கா வந்து வர சொல்கிறாங்க, என்னை வந்து இழுக்க பார்க்குறாங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? குற்றச்சாட்டுகளை யார் மேலே வேணாலும் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கிறது 6 எம்எல்ஏக்கள் எங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த 6 எம்எல்ஏக்கள் எங்கே போய் சேர்ந்துருக்காங்கன்னா டிவிகேல போய் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்?
அப்படின்னா முழுமையா விஜய் தான் பொறுப்பேற்கணும். இப்போ குதிரை பேரம் நடந்திருக்கா நடக்கல, ஆனா எந்த கட்சியில இருந்து எந்த கட்சிக்கு போயிருக்காங்க, டிவிகேக்கு தான் போயிருக்காங்க. அப்ப குதிரை பேரம் நடந்திருக்கு. இந்த குதிரை பேரம் நடந்ததை ஒரு புகாரா கொண்டே ஒரு ஆளுநர்கிட்ட வைக்கும்போது அதை வந்து இன்னைக்கு 8 கோடி மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் 3 பேர் சேர்ந்து கொண்டே வைக்கிறாங்களோ இல்ல தனித்தனியாக கொண்டே வைக்கிறாங்களோ, அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது இந்த குற்றச்சாட்டு வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படிதானே? நிச்சயமா சார், மக்களே இதை வந்து எதிர்பார்க்கறாங்க. மகாராஷ்டிரால நடந்த பாஜக நடந்ததுக்கும் அதுக்கும் இதே பொருந்தும் சார். நான் என்ன சொல்றேன் சார், நீங்க வந்து எல்லாத்துக்கும் இப்ப பாஜக பண்ணிட்டாங்க. இப்ப ஒன்று சொன்னீங்க, ஒரு ஒரு அஜித் பவார் வந்து கட்சியில் சேர்ந்தப்ப என்ன சொன்னாங்க, பாஜக ஊழல் அங்கே செஞ்சப்ப ஊழல் செஞ்சாரு, இப்ப பாஜக வந்தோன்னா ஊழல்வாதி இல்லைன்னு சொன்னீங்க. அதே தான் நான் திமுக நோக்கி கேட்கிறேன். வாஷிங் மிஷின். அதே தான் நான் திமுக நோக்கி கேட்கிறேன். இன்னைக்கு திமுக வந்து டிவிகே தூக்கி நோக்கி கேட்கறாங்க. அதே நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜியை மிகப்பெரிய ஊழல்வாதி, இந்தியாவிலேயே அதிக ஊழல் செய்த நபர் செந்தில் பாலாஜின்னு கரூர்ல நின்று ஸ்டாலின் பேசினார். அதே வாஷிங் மிஷின்ல போட்டு அவரை செலவு பண்ணிட்டு இப்ப ஊழல் இல்லாதவரை திமுக சேர்த்துக்குச்சா? அதுக்கப்புறம் 1.5 வருஷம் அவர் சிறையில் போய் இருந்துட்டு வந்தார். திமுக அமைச்சராக இருக்கும்போது 1.5 வருஷம் சிறையில் இருந்துட்டு. நான் என்ன கேட்க புரிஞ்சுக்க விரும்புறேன்னா, தாவேக மேல நீங்க குற்றச்சாட்டுகள் அடக்கி இருக்கிறீர்கள். அதே குற்றச்சாட்டு பாஜகவுக்கும் பொருந்தும் தானேன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய அது திமுகவுக்கோ பாஜக, நீங்க திமுகவும் சேர்த்துக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த வரிசையில எல்லாருக்கும் பொதுதானான்னு கேட்கிறேன். இல்ல யாரு பண்ணாலும் இது குதிரை பேரம் தான். நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க வந்து திமுக நோக்கி சொல்றீங்க, பாஜக நோக்கி சொல்றீங்களா? அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க இங்க நடந்துட்டு இருக்கிறது என்ன? இங்க நடந்துட்டு இருக்கிறது அது குதிரை பேரம் தானே நடக்குது. அதான் நான் சொல்றேன். இந்த புரிதல் அல்லது இந்த தேவை மக்களுடைய கலை யதார்த்தம் இந்த சூழல் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வடிவேல்? சார், இது நீங்கள் பார்த்துங்க. இப்போ இதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது நமக்கு. இதில் ஏன் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் மட்டும்தான் பிரச்சனையா? முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நல்லா கேளுங்க, நான் என்னோட கட்சியிலேருந்து தாவேக்காக போய் சேர்றதோ நீங்கள் சேர்றதோ வேறு யார் சேர்றதோ ஒரு கேள்விப்பாடு கிடையாது. ஆனால் இப்போ தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்றதுங்கிறது கேள்விக்குறியாகும். ஏன் அப்படின்னா, உங்களை நம்பி ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் அங்கே வாக்களிச்சிருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் தான் வேணும். நல்லா கேட்டுங்க, விஜயபாஸ்கருக்காக மட்டும் அங்கே வாக்களிக்கலை, ரெட்டல்ல அப்படிங்கிற ஒரு சின்னமும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எனக்கு விழுந்த வாக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது. ஏன்னா இது ரெட்டலைங்கிற ஒரு சின்னத்தில் இருக்குது. நீங்கள் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். ஒரு கட்சி சார்பாக அது அங்கே வந்து அந்த மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. நான் அந்த கட்சியை வாக்களித்த ஒரு 15-20 நாட்கள்லேயே நான் ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு சின்னத்தில் வந்து நான் நிற்பேன் அப்படிங்கிறது அது இப்போ இங்கே கேள்வி வந்து இப்போ நீங்கள் வந்து ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறீங்க. அவரே அந்த இடத்துல நின்னால் ஒன்று, ரெண்டாவது அந்த மக்கள் அவரை நிராகரிச்சாங்கன்னா இந்த 2 கேள்வி அப்போ தானே நீ வரும். இல்லை சார், நான் தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணாலும் என் மக்கள் வந்து என்னை வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தானே சார் நீங்கள் இதை பண்ணுறீங்க. அதாவது வந்து உங்களோட நிலைப்பாடு என்ன? திரு விஜயபாஸ்கரே மீண்டும் விராலிமலை சின்னத்தில் தான் நிக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப நின்னாதான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த சிச்சுவேஷன் வரும். நிக்காம விராலிமலையில நிக்காம எங்க போய் நிக்க போறாரு? இல்ல நிக்கலனா ஒருவேளை தேர்தலை தவிர்த்தால் சார் இது வந்து என்ன மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான் சொல்றேன். நீங்க சொல்றது ஹைப்போதெட்டிக்கல், நான் சொல்றது ஹைப்போதெட்டிக்கல். நிக்கலாம் நிக்காமையும் இருக்கலாம். நல்லா கேளுங்க, நான் சொல்றது தேர்தலை தவிர்க்கிறதா இருந்தா அவர் வந்து சேர்ந்திருக்கவே மாட்டாரு. நிச்சயமா நீங்க கேக்குறது ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. நான் சொல்றது எப்படின்னா, அவர் ராஜினாமா பண்ணி இங்க நிக்க போறாரு, அதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக தான் ராஜினாமா பண்றாங்க. யாருமே சார் சொன்ன மாதிரி அரசியல் ஆதாயம் இல்லாம போய் யாரும் வந்து ஒரு ஜெயிச்ச எம்எல்ஏ பதவி, அதுவும் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியில் போய் நின்று தன்னை விட ஒரு ஜூனியர் ஒருத்தரை போயிட்டு மாப்பிள்ளைன்னு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் எந்த அளவுக்கு அரசியலில் கீழே இறங்கி வராரு அப்படிங்கிறது தெரியும். அவர் மேல குட்கா கேஸ் வந்து இன்னைக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இன்னும் 12 வாரத்துக்குள்ள வந்து அந்த வழக்கை வந்து முடிக்கணுங்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தில் அவர் நிற்கிறாரு. வேற வழியே இல்லாமல் அவர் வந்து இன்னைக்கு வந்து பாஜக பக்கம் போகலாமா தாவேகா பக்கம் போகலாமா, எந்த பக்கம் போனால் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் கிட்டத்தட்ட ஒரு தாவேகா பக்கம் போகிற ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரு. ஓகேங்களா, இதுதான் உண்மையான விஷயம். அவர் திரும்ப இல்லை நம்ம புரியல, பாஜக பக்கம் போலாமா தாவேகா பக்கம் போலாமா, எந்த பக்கம் போனா தப்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். தாவேகா பக்கம் போனா தப்பிக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. அதான் அவரோட உண்மையான விஷயம். அவரோட உண்மையே என்னன்னா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு, அவரோட இறுதி கட்டத்தில் இன்னும் 12 வாரங்களில் தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆளுங்கட்சியை நோக்கி நம்ம போவோம் அப்படிங்கிற நோக்கி அவர் போறாரு. பாஜக பக்கம் வந்திருந்தா நிரந்தரமா தப்பிச்சிருப்பாரு. ஆளுங்கட்சி அவர் அந்த அளவுக்கு கூட தெரியாம விஜயபாஸ்கர் போய் தியாகக்கல சேராரு. அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து அங்க போய் சேரணும் அப்படிங்கிறது. ஆளுங்கட்சி வந்தா தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னா திரு ராஜசேகர் குறிப்பிட்டது என்னன்னா, எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து நல்லா இருக்கணும், எங்களுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தா அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு இருக்கணும். உங்க மேல வரக்கூடிய நடவடிக்கையை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு நாங்க கட்சி வந்து உங்களுக்கு கூட நிக்காது. இதெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் சார். இதெல்லாம் நான் என்ன சொல்றீங்க, அப்படி இல்லையா? இல்ல இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய இல்ல, அப்படி இருக்காதான்னு கேக்குறேன். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன நீங்க என்ன எப்படி பேசுறீங்க? அதே ஆனந்த் தான் பேசுறாரு, புசி ஆனந்த் தான் பேசுறாரு. நீங்க எங்களை நம்பி வந்துட்டீங்க, உங்களை நாங்கள் எந்த இடத்துலையும் கைவிட்டுற மாட்டோம், நீங்கள் புதுசாக இங்கே வந்தவங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம், எங்களோட இணைந்து நீங்கள் செயல்படுங்க, உங்களுக்கான மதிப்பு அளிக்கப்படும், உங்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதே என்ன தான் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் அது என்ன நினைப்பீங்க? நீங்கள் அதாவது ஒரு அரசியலுக்காக ஒரு விளம்பரத்துக்காக நீங்கள் வந்து என்ன ஒரு தூய்மையானவங்க, தூய்மையான அரசியல் இவர் சொன்னாப்புல, சார் சொன்னாப்புல அப்படியே போலரைஸ் ஆகி மக்கள் எல்லாமே இப்போ தாவேகா பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது விஜயே சொன்னார், எங்களுக்கு கொள்கை இதெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரே எண்ணம் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு மக்கள்லாம் எங்களை நோக்கி வர்றாங்க அப்படின்னு.
நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசியலில் இந்த 50 நாட்கள் ஏதோ வந்து பாலாரும் தேனாரும் ஒரு மாதிரிலாம் பேசுகிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். 50 நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓடுமா? 50 நாள் அது இவங்க பேசுகிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இவங்க வந்து ஒன்று ரியாலிட்டியை பேசிட்டா நான் ஏற்றுக்குவேன். நான் சிபிஐ மேலே எனக்கு இன்னும் மரியாதை இருக்குது அப்படின்னா அவங்க அந்த ஸ்டாண்டு தப்பு நடக்கிற இடத்துல ஒரு கண்டிக்கிறாங்க, எந்த இடத்துலலாம் ஆதரிக்கணுமோ அந்த இடத்துல ஆதரிக்காங்க, அதை ஏற்றுக்கிட்டா நம்ம ஒத்துக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 50 நாளில் பாலாரும் தேனாரும் ஓடுற கதையாக தான் இன்னைக்கு தாவேகா பேசுகிறாங்க. நீங்கள் பாஜக ரெப்ரசன்ட் பண்ணாலும் சிபிஐ இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தங்க ஒரு ஸ்டாண்டு எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னா என் தனி மனிதனா நான் வந்து அது வந்து ஓகே இதை கண்டிச்சாங்கன்னா அது கண்டிச்சு பாராட்டுறேன். இல்லை நான் என்ன செய்கிறேன்னா இப்போ லஞ்சம் தான் இங்கே இருக்க மிக பிரதான ஒரு விஷயம் அப்படிங்கிறத விஜய் எடுத்துகிட்டு போனார். நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு லஞ்சங்கிறது இன்னைக்கு ஒழிஞ்சிருச்சா? இன்னைக்கு சொல்கிறாங்க இந்த பிரைவேட் ஸ்கூலில் உள்ள லஞ்சம் வாங்குறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, பெரிய பெரிய தொழில் முனைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்க வர்றாங்க, அவங்களுக்குலாம் லஞ்சம் வாங்குறது இல்லை, அதெல்லாம் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு. சார் நல்லா கேட்டுங்க, லஞ்சங்கிறது நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்ட்ட வாங்குற லஞ்சமோ இல்லை ஒரு பெரிய ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு 100 பேர் ஓப்பன் பண்ணுவாங்களா பிரைவேட் ஸ்கூலு, ஒரு 100 பிஸ்னஸ் மேன் உள்ளே வருவாங்களா? அது அந்த லஞ்சம் வாங்குறத விட தாக்கம் என்ன அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட வாங்குறான் பாருங்க லஞ்சம், அதுதான் மிகப்பெரிய தாக்கம். பொதுமக்கள்கிட்ட எப்படின்னா ஒரு 2 சென்ட் இடம் ஒரு பொதுமக்கள் போய் வாங்குறான் அப்படின்னா, நான் முடிச்சிடறேன் சார், 2 சென்ட் நிலம் வாங்குறான் அப்படின்னா இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறையில் அந்த 2 சென்ட் நிலம் வாங்குறதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுமா? அதை நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு போக்குவரத்து RTO ஆஃபீஸில் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா 1000 ரூபா கவர்மெண்ட் ஃபீஸ்னா 2000 ரூபா லஞ்சம் வாங்குறான், அந்த லஞ்சத்தை நிப்பாட்டிட்டாங்களா? ஒரு 500 ரூபா கூலி வேலைக்கு போறான் சார் ஒருத்தன், 500 ரூபா கூலி வேலைக்கு போறவனுக்கு 200 ரூபா குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, இந்த லஞ்சத்தை நிப்பாட்டிட்டாங்க. லஞ்சத்தை நிப்பாட்டுறோங்கிறது ஒரு பாமரன் கொடுக்கக்கூடிய காசை வந்து நிப்பாட்டுறாங்க, அதான் லஞ்சம். லஞ்சத்தை நிப்பாட்டுறது நான் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க இங்க சொல்றாங்களே நாங்க லஞ்சம்லாம் நிப்பாட்டிட்டோம், இந்த அரசாங்கம் வந்து கிளீனா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு 1 கோடி மது பாட்டில் விற்கிது அப்படின்னு சொல்லி மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் சொல்றாரு. ஒரு நாளைக்கு 1 கோடி மது பாட்டில் விற்கிது அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க, 10 கோடி ரூபா. ஒரு மாசத்துக்குன்னா 30 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3600 கோடி ரூபா. 5 வருஷத்துக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 18000 கோடி ரூபா. நீங்க வேற எங்கேயுமே ஊழல் பண்ண வேணாம், இந்த மது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நீங்க கண்டினியூ பண்ணா மட்டும் 5 வருஷம் முடியல உங்ககிட்ட 18000 ரூபா 18000 கோடி ஊழல் பணம் இருக்கும். நீங்க இந்தியா பூரா ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிச்சா கூட 10000 கோடி தான் தேர்தல் செலவு ஆகும். ஆனா நீங்க 18000 கோடி ஊழல் பண்ணலாம். இந்த ஒரு பாட்டில் 10 ரூபா விற்கிற விஷயத்தை ஒரு நாள்ல நிப்பாட்ட முடியும் சார்? நிப்பாட்ட முடியாதுங்கிறீங்களா? ஒரு 11000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற ஒரு ஊழியருக்கு நான் 25000 ரூபாய் சம்பள உயர்வு ஏற்படுத்துறேன் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்க அதை என்கரேஜ் பண்றீங்க சார். நீங்க லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறதா உங்களோட கான்செப்டும் கிடையாது, நீங்க சேர்ந்து தான் ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.